ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து வாட் இஸ் வெர்ப் இதுதான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி செப்பரேட் வீடியோல நவுன் அப்புறம் ப்ரொனவுன் இது 2த்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல அதோட லிங்க் குடுக்குறேன். நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வெர்ப் வீடியோ பார்த்தாலும் ஓகே. இல்ல இந்த வீடியோ நீங்க ஸ்ட்ரெயிட்டா பார்த்தாலும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்ப பார்த்தீங்கன்னா வெர்ப் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நம்ம வாட் இஸ் வெர்ப் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா டெஃபினிஷன் எ வெர்ப் இஸ் அ வேர்ட் தட் எக்ஸ்பிரஸஸ் த ஆக்ஷன் ஆர் ஸ்டேட் ஆஃப் பீயிங் or on occurrence. It tells what the subject does is or experience in a sentence. அதாவது ஒரு வெர்புன்றது என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுதுன்னா ஒரு செயல் இல்லாட்டி ஒரு நிலை ஒரு நிகழ்வை இது மூணுத்தையும் தான் வெர்புன்றது வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுது. அதாவது வெர்புனா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஆக்ஷன் நம்ம செய்கிற செயல் அப்புறம் நம்ம என்ன நிலையில் இருக்கோம் அப்புறம் ஒரு நிகழ்வை சொல்கிறதுக்கு இதுக்கு தான் வெர்ப் ஹெல்ப்ஃபுல் பண்ணுது. இதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஆக்ஷன் வெர்ப், லிங்கிங் வெர்ப் அண்ட் ஹெல்பிங் வெர்ப். இப்போ வாங்க நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். பேசிக் டைப்ஸ் ஆஃப் வெர்ப்ஸ். ஆக்ஷன் வெர்ப். Definition: An action verb shows a physical or mental action performed by the subject. அதாவது ஒரு ஆக்ஷன் வெர்ப் வந்து நம்மளுடைய ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி. ஃபிசிக்கல் என்பது நம்மளுடைய அசைவுகள். நம்ம அசைவுகளால் ஒரு செயலை செய்யும்போது அது வந்து ஃபிசிக்கல்னு நம்ம என்ன சொல்லிக்கலாம். மென்டலின்றது வந்து ஒரு மென்டல் நம்மளுடைய மனநிலை அந்த மாதிரி நம்ம மனநிலை சார்ந்தது. இந்த மனநிலை சார்ந்ததும் உடல்நிலை சார்ந்ததும் தான் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல்னு சொல்கிறாங்க. இதை வச்சு நம்ம என்னென்னலாம் செய்கிறோமோ அது எல்லாமே வெர்பு தான். சப்ஜெக்ட் வந்து அவருடைய மென்டல் ஆர் ஃபிசிக்கல் உடல் ரீதியாக சரி மன ரீதியாக சரி என்ன செயலை செஞ்சாலும் அதுதான் ஆக்ஷன் வெர்ப். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தலாம். ஷீ ரைட்ஸ் அ லெட்டர். அவள் வந்து ஒரு லெட்டர் எழுதுறா. ரைட்ஸ் தான் இதில் வந்து ஒரு ஆக்ஷன் வெர்பு. தே ப்ளே ஃபுட்பால். இதில் வந்து ப்ளே தான் ஒரு ஆக்ஷன் வேர்டு. அவங்கெல்லாம் ஃபுட்பால் விளாட்றாங்க. திங்ஸ் கேர்ஃபுல்லி. திங்ஸ் தான் இதில் வந்து ஒரு ஆக்ஷன் வெர்பு. அவன் வந்து கவனமாக யோசிக்கிறான் ஆர் சிந்திக்கிறான் நினைக்கிறான் அப்படி சொல்லிக்கலாம். இப்போ வந்து செகண்ட் லிங்கிங் வெர்ப். டெஃபினேஷன்: லிங்கிங் வெர்ப் கனெக்ட்ஸ் த சப்ஜெக்ட் டு அ வேர்ட் that describes or identifies it. It does not show action. அதாவது இந்த லிங்கிங் வெர்ப் என்ன பண்ணும்னா சப்ஜெக்ட் கூட கனெக்ட் ஆகி ஒரு விஷயத்தை விவரிக்கிறதுக்கு தான் இந்த லிங்கிங் வெர்ப் யூஸ் ஆகுது. அதாவது ஒரு சப்ஜெக்ட் கூட வந்து கனெக்ட் ஆகி சேர்ந்து ஒரு விஷயத்தை வந்து விவரிக்கிறது தான் இந்த லிங்கிங் வெர்போட வேலை. இது வந்து ஒரு ஆக்ஷனை வந்து வெளிக்காட்டாது. இந்த லிங்கிங் வெர்ப் வந்து ஒரு ஆக்ஷனை வெளிக்காட்டாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து காமன் லிங்கிங் வெர்ப் வந்து எக்ஸாம்பிள் பார்த்துருங்க. வெர்ப் வந்து இஸ், ஆம், ஆர், வாஸ், வர், சீம், பிகம். இதுதான் லிங்கிங் வெர்ப். இது வந்து ஆக்ஷன் வெர்ப் கிடையாது. ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஷீ இஸ் அ டீச்சர். அதாவது ஷீ இஸ் அ டீச்சர். அவர் வந்து ஒரு டீச்சர். ஆகுது அந்த சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் எது இணைக்குதுன்னா அந்த இஸ். இதுதான் வந்து ஒரு லிங்கிங் வெர்ப். ஷீ இஸ் அ டீச்சர். அவள் வந்து ஒரு டீச்சராக இருக்கா. ஹீ பிகம்ஸ் கான்ஃபிடென்ட். அதாவது அவன் ஒரு தன்னம்பிக்கையான பையனாக ஆயிடுவாங்கிறாங்க. அந்த பிகம் தான் அதில் வந்து லிங்கிங் வெர்ப். இப்போ ஹெல்பிங் ஆக்சிலரி வெர்ப்ஸ் பார்த்துடலாம். டெஃபினேஷன்: எ ஹெல்பிங் வெர்ப் ஒர்க்ஸ் வித் அ மெயின் வெர்ப் டு ஷோ டென்ஸ் மோட் ஆர் வாய்ஸ். அதாவது ஒரு ஹெல்பிங் வெர்ப்னா என்னன்னா முதல் நிலை வெர்புக்கு ஹெல்ப் பண்ணுற வெர்பு தான் இந்த ஹெல்பிங் வெர்ப். இதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலம் அந்த நேரத்தையும் காலத்தையும் குறித்து சொல்கிறதுக்கு தான் இந்த ஹெல்பிங் வெர்ப் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக ஆகுது. அதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த விஷயம் வந்து ஆல்ரெடி நடந்திருக்கா இல்லை நடக்க போகுதா இல்லை நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு அந்த கால வரிசைப்படி எக்ஸாக்டாக பார்க்கறதுக்கு தான் இந்த ஹெல்பிங் வெர்ப் யூஸ் ஆகுது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஹெல்பிங் வேர்ப்னா என்னன்னு பார்த்துடலாம். அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஹெல்பிங் வேர்ப் இஸ், ஆம், ஆர், வாஸ், வேர், ஹேஸ், ஹாவ், ஹேட், வில், கேன் எல்லாம் தான் ஹெல்பிங் வெர்ப். எக்ஸாம்பிள் பார்த்துலாம். ஷீ இஸ் ரீடிங் எ புக். ஒரு புத்தகம் படிக்கல. ரீடிங்ன்றது தான் ஒரு ஆக்ஷன் வெர்ப், ஒரு முதன்மை வெர்ப். ஆனால் அதுக்கு ஹெல்ப் பண்ணுற வெர்ப்னா ஷீ ஈஸ்னு வருதுல்ல, அதுதான் ஒரு ஹெல்பிங் வெர்ப். ஏன்னா அது வந்து இப்போ நடக்கிற ப்ரெசென்ட்ல அந்த காலத்தையும் நேரத்தையும் குறித்து பேசுறதுனால அது ஒரு ஹெல்பிங் வெர்ப். தே ஹவ் ஃபினிஷ்டு த ஒர்க். அதாவது அவங்க வந்து ஒர்க்கை வந்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஆல்ரெடி டென்ஸ் பாருங்கள். அந்த காலம் முடிஞ்சு போனது சொல்லுதுல அந்த ஹேவ், அதுதான் ஒரு ஹெல்பிங் வெர்ப். தேர்ட் எக்ஸாம்பிள் ஹீ வில் அட்டெண்ட் த மீட்டிங். அவன் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணுவான். அந்த வில்லுன்றது தான் ஒரு ஆக்சிலரி ஹெல்பிங் வெர்ப். அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து உங்களுக்கு இதோட 3 டைப்ஸை பற்றியுமே உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும். அதாவது ஒரு ஆக்ஷன் வெர்ப்னா என்ன, ஒரு லிங்கிங் வெர்ப்னா என்ன, ஒரு ஹெல்பிங் வெர்ப்னா என்ன, அதோட டெஃபினேஷனுமே உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கோம். இப்போ ஃபைனலாக இதை ஒரு டைம் நம்ம இங்கிலீஷில் ரீட் பண்ணால் இதை பற்றி உங்களுக்கு ஒரு பெட்டராக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். வாங்க பார்த்துடலாம். வாட் இஸ் எ வெர்ப்? டெஃபினேஷன்: எ வெர்ப் இஸ் எ வேர்ட் தட் எக்ஸ்பிரஸஸ் an action, a state of being or an occurrence. It tells what the subject does is or experience in a sentence. Basic types of verb:
Action verb definition. An action verb shows a physical or mental action performed by the subject. Example: she writes a letter. They play football. Now we go to the second type. What is the second type? I think it's a linking verb. Come on, guys. The linking verb definition. A linking verb connects the subject to a word that describes or identifies it. It does not shows action. Common linking verbs is am or was were seem become. Example: she is a teacher. The sky looks blue. He become confident. All guys, these all are called the linking verb. Now we move on to the helping verb. I think our channel is very helpful for you. Subscribe for more videos, guys. Helping verb definition. A helping verb works with a main verb to show tense, mode, or voice. Common helping verb is am, are, was, were, has, have, had, will, can. Example: she is reading a book. They have finished the work. He will attend the meeting. அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு ஆக்ஷன் வேர்ட்னா நம்ம செய்கிற செயல், ஒரு நிலை, ஒரு நிகழ்வு, இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு ஆக்ஷன் வேர்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் லிங்கிங் வெர்ப்னா உங்களுக்கே தெரியும். இந்த லிங்கிங் வெர்போட வேலை என்னென்னா, ஒரு சப்ஜெக்ட் கூட சேர்ந்து ஒரு விஷயத்தை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் ஐடென்டிஃபைஸ் பண்ணுறதுக்கும் தான் இந்த லிங்கிங் வெர்ப் வந்து யூஸ் ஆகுது. ஹெல்பிங் வெர்ப் ஒரு செயல் எந்த காலத்தில் நடக்குதுன்னு சொல்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ப்ரெசென்ட்டாக பாஸ்ட். ஓகே கைஸ், பை பாய்.